கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 14. மின்னிய வாழ். நீர்மூழ்கி சிறிது நேரத்தில் மேலே வந்தான். அவன் உடலின் பல இடங்களிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தளத்திலிருந்த மங்கிய தீவர்த்தி ஒளியில் நீர்மூழ்கியின் உடலில் பல பாகங்களில் வடிந்து கொண்டிருந்த இரத்த துளிகளை பார்க்க பயங்கரமாயிருந்தது. என்ன 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 நேர்ந்து விட்டது என சித்திரசேனன் கூவினான். கவலைப்படாதீர்கள் சித்திரசேனரே, களத்தை தடுப்பது எவை என்பது புரிந்துவிட்டது. லட்சோப லட்ச மீனினங்கள் நம் களத்தை சூழ்ந்திருக்கின்றன. அதனால் களம் நகர்வது தடைபட்டிருக்கின்றது என்றார் களபதி. மீன்களா? அவை ஏன் சூழ்ந்து கொண்டு தாக்குகின்றன? பசை இருந்தால் மீன் என்ன, மனிதர்களே தாக்குவாரே. களத்தின் அடித்தளத்திற்கு பூசப்பட்டுள்ள ஒரு வகை பிசினின் கவர்ச்சியால் மீனினங்கள் படையெடுத்திருக்கின்றன. இந்த பகுதியில் பெரும் பெரும் மீன்கள் அதிகம். அவற்றை விரட்டுவது எப்படி? கீழ்த்தளத்தில் அடுக்கி வைத்திருக்கும் தவிட்டு மூட்டையை பிரித்து மேலிலிருந்து கொட்டுங்கள், அவை விலகிவிடும். அருண்மொழியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. உடனே கீழ்த்தளத்திற்கு ஓடி தவிடு நிறைந்த மூட்டையை பிரித்து கடலில் கொட்டுமாறு அருண்மொழி கட்டளையிட்டான். பணியாட்கள் விரைந்தனர். ரவிதாசன் மறைவான இடத்தினின்று சதிகாரர்களிடம் பேசினான். மொட்டார்கள், காளியின் பசிக்கு தவிட்டை கொட்டுகிறார்கள். நீங்கள் இனி மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அமாவாசை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் தலைவன் போர்க்களத்துடன் எதிர்பார்த்திருப்பான். அதனால் காளியின் பசிக்கு இறை கொடுங்கள். அப்படி முடியவில்லை என்றாலும் பாதகமில்லை. உங்கள் தலைவனுடைய களம் தாக்க வரும்போது அந்த காந்தார நாட்டு வியாபாரியை கட்டிப்பிடித்து உங்கள் தலைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஜாக்கிரதை, மறந்துவிடப் போகிறீர்கள். யாரை தெரியுமா? கலிங்கத்து கல காவலனாக நின்று உங்களுக்கு உத்தரவிடுகிறானே, அவனை, இந்த இளம் வாலிபனை, சாமுத்திரிகா லட்சணம் நிறைந்தவனை மறந்து விடாதீர்கள். அருண்மொழியின் காதில் இவை விழாமல் இல்லை. அவன் இவற்றை அறியாதவன் போல், யாரங்கே? ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? விரைந்து சென்று மூட்டைகளை எடுத்து வாருங்கள் என்று கர்ஜனை புரிந்தான். ரவிதாசனை நோக்கி, நீ ஏன் சும்மா நிற்கிறாய்? நீயும் மூட்டையை சுமந்து வா, ஓடு ஓடு என்று விரட்டினான். சுளிர் சுளிர் என்ற சாட்டையின் சொடுக்கு சப்தம் கேட்டது. மிக விரைவாக தவிட்டு மூட்டைகளை கொணர்ந்து மேல்தளத்திலிருந்து களத்தின் பக்கவாட்டத்தில் கொட்டினார்கள். அந்த இருளில் கருநீல கடலில் தவிடும் உமியும் கலந்து விரவின. சிறிது நேரத்திற்கெல்லாம் களம் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. பாயை விரியுங்கள், கயிற்றை அவிழ்த்து பாயை பிரியுங்கள் என்ற குரல் களத்தில் சூழ்ந்தது. கலிங்கத்து களம் மெல்ல நகரத் தொடங்கியது. எல்லோர் முகத்திலும் களிப்பு கூத்தாடியது. எப்படி நீங்கள் ஆபத்தை தவிர்க்க தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சித்திரசேனன் களபதியை வினவினான். 20 ஆண்டு அனுபவத்தில் இது கூட தெரியாவிடின் எனக்கு களபதி என்ற பட்டம் ஏன்? எனது முதுகு கூறும் நான் பெற்ற அனுபவத்தை என்று கூறி தன் மேலங்கியை கழற்றி தன் முதுகை காட்டினார் களபதி. அவர் முதுகில் சாட்டை அடியால் எழுந்த தழும்புகள் குறுக்கும் நெடுக்கும் வீழ்ந்திருந்தன. இவை ஒவ்வொன்றும் எனக்கு அனுபவ முத்திரைகள். இப்போது சாட்டையால் அடிக்க அஞ்சினீர்கள். ஈவு இரக்கம் என்பதை இதயத்தினின்று கழற்றி வைத்து விட வேண்டும். புன்முறுவல் மென்பேச்சு ஏதும் களத்து படியாட்களிடம் கூடாது. எல்லா அனுபவமும் பெற்றுவிட்டேன். ஆனால் நாளாக ஆக எனக்கு ஏனோ கடல் பயணத்தில் உற்சாகம் குறைந்து வருகிறது. எந்த நிமிடம் ஆபத்து வருமோ என்ற அஞ்சுதல் நிறைந்திருக்கிறது. கீழ்கடலின் தென்கோடியில் பல 100 காத தூரம் போயிருக்கிறேன். 30 நாழிகை நேரமும் கதிரவன் ஒளி வீசி பிரகாசிக்கும் இடத்தை தாண்டி இருக்கிறேன். பெரும் பனிப்பாறைகளை எல்லாம் வழியே குறுக்கிட்டிருக்கின்றன. இவற்றில் சிக்காது களத்தை நடத்தி இருக்கிறேன். ஆனால் கொடுங்குணம் வாய்ந்த கடற்கொள்ளையரை நினைத்தாலே எனக்கு குலை நடுங்குகிறது. சோழ நாட்டு கலங்கள் எத்தனையோ அவர்களிடம் சிக்கி இருக்கின்றன. பெருஞ்செல்வந்தர்களான வணிகர்கள் பலர் அவர்களிடம் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். பொன்னும் வெள்ளியும் வைர வைடூரியங்களும் இழந்தோர் பலர். என் வாழ்நாளில் இந்த கலிங்க ராணிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது. என் செல்வத் திருமகள் போல் இந்த களத்தை வளர்த்திருக்கிறேன்.
ஒரு சிறு பொத்தல் விழுந்தாலும் அது என் கையாலேயே அடைப்பேன். கலிங்கத்து ராணியின் பாயை போன்று உறுதியான பாய் வேறு களங்களில் இல்லை. களத்தின் அடியில் 2 பெரும் சக்கரங்களை அமைத்திருக்கிறேன். அவை சுழன்று சுழன்று நீரை கழித்துச் செல்வது போன்று வேறு எந்த நாட்டு களத்திலும் வசதி இல்லை. என்னுடைய அறையில் நான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த பல கருவிகளை வைத்திருக்கிறேன். வாருங்கள், போகலாம் என்று கூறி களபதி மெல்ல அருண்மொழியின் தோளை தாங்கி எழுந்து படிக்கட்டின் வழியே கீழ்த்தளத்திற்கு இறங்கிச் சென்றார். கலிங்கத்து களம் சென்று கொண்டிருந்தது. பொழுது புலர்ந்து சாய்ந்து நாட்களை விழுங்கிக் கொண்டிருந்தது. காற்றின் உதவி பூரணமாக நிறைந்திருந்தது. மதியின் அளவு தேய்ந்து மங்கி காணப்பட்ட இரவுகளில் அருண்மொழி வானத்தை நோக்கிய வண்ணம் தான் அடுத்து செல்ல வேண்டிய இடத்தை பற்றிய திட்டத்தை எண்ணலானான். அவனுக்கு இடையிடையே ரவிதாசனின் நினைவும் வரும். அவனையும் அவனுக்கு கூடி பேசும் மற்ற சதிகார வீரர்களையும் கண்காணிக்க 2 நியமித்திருந்தான். அவர்களிடமிருந்து ஐயரும் எந்தவித செயலையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. கலிங்கத்து களத்தின் அமைப்பு நுணுக்கம் ஒவ்வொன்றையும் கண்டறிந்தான். அருண்மொழி சோழ நாட்டுக் களங்கள் இத்தகைய சிறப்புடன் இருப்பதில்லை என்று களபதியிடமிருந்து கேள்வியுறும்போது அவனுக்கு வேதனை உண்டாகும். சோழ நாட்டு வணிகர் நடுக்கடலில் உற்றார் உறவினரை விட்டு செல்வங்களை விட்டு கொள்ளையர் கையில் சிக்கி உயிரிழக்கும் நிகழ்ச்சி அவன் இதயத்தில் பெருஞ்சினத்தை ஏற்படுத்தும். சோழ நாட்டு படைத்தலைவர்கள் இவற்றை அறிய மாட்டார்களா? அறிந்தும் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? பராந்தக சக்கரவர்த்தி கடற்போரில் சிறந்தவராயிற்றே. அவர் கையாண்ட முறைகள் சோழ நாட்டினின்று மறைந்து போயினவா? சோழ நாடு திரும்பியதும் கடற்படையில் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். மதுராந்தகருக்கு உதவியாக கடல் பகுதியில் புலிக்கொடியை பறக்கவிட வேண்டும். இவற்றை அறிந்துதானோ என்னை இளைய பிராட்டியார் கடல் கடந்து ஒருவரும் அறியா வடிவில் செல்ல அனுப்பினார். அவன் படுத்திருந்த அறையின் வெளியே யாரோ நடமாடும் மெல்லிய காலடி யோசை கேட்டது. அருண்மொழி படுத்தபடியே கண் விழித்து பார்த்தான். அறை கதவை மெல்ல எவரோ திறப்பது தெரிந்தது. சட்டென உடைவாளை அருகே தேடினான். காணோம். யார் அது? அருண்மொழி கர்ஜித்தான். திடுதிடுவென யாரோ ஓடும் ஓசை. அருண்மொழி மெல்ல எழுந்து மேல் தளத்திற்கு வந்தான். அவன் உடலில் ஒருவித உணர்ச்சி, புரியாத படபடப்பு. வானம் இருண்டிருந்தது. அமாவாசை நெருங்குகிறது போலும். காற்று முன்போல் வீசவில்லை. மெல்ல வீசும் காற்றில் களம் நகர்ந்து கொண்டிருந்தது. பொழுது புலர்ந்தது. களபதியின் உடல் பூரணமாக தேறியது. புது தெம்புடன் அன்று உலவிக் கொண்டிருந்தார். களத்தின் ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்த்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவர் முகம் மாறியது. அவர் முகத்தில் சுருக்கங்கள் வீழ்ந்தன. அவரிடம் எதிர்பாராத பரபரப்பு காணப்பட்டது. தளத்தினின்று கீழே நோக்கினார். வழக்கத்துக்கு விரோதமாக பேரலைகள் எழுந்து தணிந்தன. இங்குமங்கும் அவர் ஓடினார். யார் யாரையோ கூப்பிட்டார். அவரை தொடர்ந்து சித்திரசேனனும் உடன் சென்றான். ஏன் திடீரென பரபரப்படைந்து விட்டீர்கள் என்று அவன் வினவினான். ஆமாம், இன்னும் சிறிது நேரத்தில் களம் ஒரு துளி கூட நகராது. ஏன்? காற்றடிப்பது நின்றுவிடும். இலை கூட அசைய முடியாதபடி சூனியம் நிறைந்திருக்கும். அதனால் களபதிக்கு ஏனோ ஆத்திரம் வந்தது. காற்று இல்லை என்றால் களம் நகராது. புயல் வருவதற்கு முன் அமைதிதானே. இங்கேயே கல் போல நிற்க வேண்டியதுதான். பிறகு எப்படி செல்ல முடியும் என்றான் களபதி. அருண்மொழி மறுமொழி பேசவில்லை. வானத்தை பார்த்து களபதி எப்படி கூறுகிறார் என யோசித்தான். காற்றடிப்பது நின்றுவிடும் என்பதை எப்படி அறிந்தீர்கள்? களபதி என்றால் வெறும் பலசாலியாக தாடி மீசை வைத்திருந்தால் போதாது. உரத்த குரலில் பேசினால் போதாது. வான சாஸ்திரமும் பூமி சாஸ்திரமும் கற்றிருக்க வேண்டும். அருண்மொழி மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தான். களபதி இங்கும் இங்கும் அலைந்துவிட்டு தன் அறைக்கு போய்விட்டார். அருண்மொழி புறங்கையை கட்டிக்கொண்டு தளத்தின் ஓரமாக நடந்து வந்தான். அவன் பின்புறம் சதிகார வீரன் ஒருவன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவன் இப்போது சற்று நின்றான். அவன் இடுப்பினின்று சிறு கத்தியொன்றை எடுத்தான். அருண்மொழியின் முதுகை அவன் குறிபார்த்தான். அதோ வீசும் நிலையை அடைந்து விட்டான். ஆனால் அருண்மொழி சட்டென திரும்பி நூலேணியின் வழியாக கூம்பின் மேல் உள்ள சிறு மாடத்தை நோக்கி ஏறத் தொடங்கினான். ரவிதாசன் எங்கிருந்தோ அந்த வீரன் எதிரே முற்பட்டு, அலை ஓய்ந்த பிறகு குளிக்க பார்க்கிறாய் என்று கூறி நகைத்தான். அந்த சதிகார வீரன் தலையை குனிந்து உதட்டை கடித்து, இப்போது ஒன்றும் மூழ்கிவிடவில்லை.
இங்கிருந்தே தீர்த்து கட்டி விடுகிறேன். பயன்படாது. அந்த முயற்சியை விட்டுவிடு. நாளை அமாவாசை, தெரியுமா? அந்த வீரன் நடுநடுங்கினான். ஐயோ என்று அலறினான். பதற்றப்படாதே. காளி தேவி அருள் புரிவாள். நமக்கு அவள் முன்வந்து அருள் புரிகிறாள். அதோ பார், அவள் காற்றை கட்டிவிட்டாள், சூறாவளியை ஏவுகிறாள். இன்று இரவுதானே உங்கள் தலைவரின் களம் வரும் என்றான் ரவிதாசன். காற்று நின்று விட்டதா? அதோ பார். அங்கே பாய்மரத்தில் பாய் துவண்டு கிடந்தது. கொடி ஆடி அசையாமல் தாழ்ந்திருந்தது. சுக்கான் சக்கரத்தருகே நின்றிருந்த பணியாள் பலங்கொண்ட மட்டும் அதை திருப்பிக் கொண்டிருந்தான். ஆமாம் ஆமாம், காற்று நின்று விட்டது. இதே தொல்லை எங்கள் தலைவர் களத்துக்கும் ஏற்படும் அல்லவா? ஏற்படலாம். ஆனால் உங்கள் தலைவர் உங்களைப் போல் முட்டாளாயிருந்தால் அவரும் நின்ற இடத்திலேயே களத்தோடு இருக்க வேண்டியதுதான். சிறு சிறு தோணிகளிலும் திமில்களிலும் வீரர்களோடு புறப்பட்டிருக்க வேண்டும். அருகே தீவு ஏதாவது இருக்கிறதா? இருக்க வேண்டும். அதோ ஏதோ தொலைவில் கோடு போல் தெரிகிறதே, அது ஏதாவது தீவில் தெரியும் சோலையாகியிருக்கலாம். ரவிதாசனும் அந்த திக்கில் நோக்கினான். கூம்பின் மேல் ஏறியிருந்த அருண்மொழியும் நோக்கினான். அவன் கண்களுக்கு தெரிந்தது தீவன்று, மற்றொரு களம். கலிங்கக் களம் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. களபதியுடன் அருண்மொழி பேசிக் கொண்டிருந்தான். வேறு வழி இல்லாமல் இல்லை. எப்படியும் இன்று இரவு மெல்ல காற்றடிக்கலாம். அதுவரை நாம் சும்மா இருக்காமல் களத்தை இழுத்துச் செல்ல ஏற்பாடு செய்யலாம். இழுத்துச் செல்லவா? ஆம். இதுவரை உண்டு ஒரு வேளையும் இல்லாமல் உறங்கும் வீரர்களை துடுப்பு போடச் சொல்லுவோம். மறுக்களத்தில் எப்படி துடுப்பு போடுவது? நீங்கள் பார்த்ததில்லையா? 2 பெரிய படகுகள் தளத்தில் கட்டப்பட்டிருப்பதை? ஆமாம், அவசர காலத்தில் தப்பிச் செல்ல பயன்பட இருக்கலாம். அதற்கும் தான். ஆனால் இப்போது கலிங்கத்து களத்தை கட்டு இழுக்க பயன்படட்டும். வயிறு நிறைய சோறு போட்டு அவர்களை துடுப்பு போடச் சொல்லுவோம். படகுகள் 2ம் களத்தை இழுக்கும். போகும் தொலைவு வரை போகட்டுமே. அருண்மொழி ஒன்றும் பேசவில்லை. களபதி உடனே அங்கிருந்து தளத்திற்கு வந்து படகுகளை அவிழ்த்து எடுக்குமாறு கட்டளையிட்டார். பெரும் படகு 2ம் ஆயுத்தமாயின. வெகு காலமாக பயன்படுத்தப்படாத துடுப்புகள் வெளியே எடுக்கப்பட்டன. இன்னின்னார் படகுகளில் ஏற வேண்டும் என்ற கட்டளையும் களபதி பிறப்பித்தார். அருண்மொழி இப்போது குறுக்கிட்டு சதிகார வீரர்கள் 4 சுட்டிக்காட்டி அவர்களையும் துடுப்பு போடுமாறு உத்தரவிட கேட்டுக்கொண்டான். களபதியின் பார்வை அவர்கள் மீது திரும்பியது. ஓ, இவர்கள்தாமே. இவர்கள் புதிதாகச் சேர்ந்தவர்கள். இந்த படகில் 2, அந்த படகில் 2 செல்லட்டும். பகல் கழியும் முன்பு ஆகாரத்தை முடித்துக் கொண்டு படகை கீழே இறக்குங்கள். படகில் தூங்கக்கூடாது ஒருவரும். யாராவது உறங்கினால் பின்னால் சாட்டை ஆயுத்தமாயிருக்கும். புரிகிறதா? என்றார். கலிங்கத்து களத்தை படகுகள் இழுத்தன. பெரும் வடங்கள் படகுகளுடன் பிணைக்கப்பட்டன. ரவிதாசன் புழுவினை போல் துடித்தான். சதிகார வீரர்கள் படகுக்கு போய்விட்டால் உற்சாகமான பாட்டு எழ படகில் துடுப்பு போட படகுகள் வேகமாக கடலை கிழித்துச் சென்றன. அவை களத்தை இழுக்க கலிங்கத்து களம் மெல்ல நகர்ந்தது. களம் நகருவதற்கு அறிகுறியாக மணியோசை எழுந்து வண்ணம் இருந்தன. களபதி தன் அறையில் விளக்கெதிரே அமர்ந்து ஓலையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அருண்மொழி அங்கு வந்தான். அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு தொடர்ந்து எழுதினார் களபதி. என்ன எழுதுகிறீர்கள்? ஊருக்கு செய்தியா என்று வினவினான். செய்தி அனுப்புவது ஏது? விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அவற்றை குறித்து வருகிறேன். மீன்களால் களம் தடைப்பட்டது, காற்றின்மையால் படகுகள் களத்தை இழுப்பது, இவையெல்லாம் விசித்திர அனுபவங்கள் அன்றோ? அவற்றுடன் நான் தங்களுக்கு உதவியதும் விசித்திரமன்றோ என்றான் அருண்மொழி. ஆமையா, உங்கள் உதவி இல்லையில் நான் முல்லைத்தீவை விட்டு களத்தை கிளம்புமாறு செய்திருக்க மாட்டேன். உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். தெய்வ அனுகிரகத்தால் களம் எந்தவித இடையூறுமின்றி சென்றால் ஸ்ரீவிஜய நாட்டின் கிழக்கு கடற்கரையை அடையலாம். தாங்கள் அங்கு செல்கிறீர்களா அல்லது மரப்பாலத்தில் இறங்கி உள்நாடு வழியாக சீனத்திற்கு செல்கிறீர்களா? உங்களுக்கு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நானும் உங்களுடன் வந்து அந்த நாட்டு மன்னரிடம் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் என்று உணர்ச்சியால் நெஞ்சமடைக்க பேசினார். அருண்மொழி களபதிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, எல்லா இடங்களையும் காணவே எனக்கு ஆசை ஐயா.
புத்தபிரானின் பெருங்கோயில்களை காண எனக்கு ஆசை. சிற்ப அற்புதம் எங்கெங்குண்டோ அங்கெல்லாம் செல்ல ஆசை என்றான். எனக்கு சிற்பமும் தெரியாது, அற்புதமும் தெரியாது. எங்கள் நாட்டிலே பௌத்த பிக்ஷுக்கள் ஏராளமான சிற்பங்களை சமைத்திருக்கிறார்கள். அவற்றை காண எனக்கு பொழுது ஏது? அது சரி, நவரத்தின வியாபாரிக்கு சிற்பத்தின் மீது என்ன ஆசை? உமது ஆபரணங்களை அவற்றிற்கு அணிவிக்கப் போகிறீர்களா? என்று கூறி கடகடவென நகைத்தார். அவருடைய நகையொலிக்கு போட்டியாக கடகடவென சுக்கான் சக்கரம் திரும்பும் ஒலி கேட்டது. இன்றைய இரவு 3ஆம் சாமத்தின் போது கலத்தை தென்கிழக்கு திசையாக திருப்ப வேண்டும். அதுவரை படகு இழுக்கும் வரை இழுக்கட்டும் என்றார் களபதி. சடார் சடார் என்று சாட்டையின் கொடுக்கல் இடையிடையே கேட்டது. படகை ஓட்டுபவர்கள் துடுப்பை தள்ளும்போது பாடும் ஒரு வகை பாடல் எழுந்தது. நடுநிசி தாண்டி இருக்கலாம். களத்தில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். தெப்பம் போல் களம் மிதந்து சென்றது. ரவிதாசன் தளத்தின் ஒரு பகுதியில் எவரும் அறியா வண்ணம் நின்று கொண்டு மாலையில் புறப்பட்ட களம் தெரிகிறதா என கண்ணை கவித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த மைகிருளில் ஏதும் புலப்படவில்லை. ஆனால் அவன் கழுகு கண்களுக்கு கடலில் யாரோ பலர் நீந்தி வருவது தெரிந்தது. அவர்கள் களத்தை நோக்கி நீந்தி வந்து கொண்டிருந்தனர். ரவிதாசன் தனக்கே உரித்தான ஆந்தை அலறுவது போன்ற குரலில் ஒலி எழுப்பினான். படகை ஓட்டிக் கொண்டிருந்த சதிகார வீரர்களுக்கு அந்த சங்கேத ஒலியை முன்பே கற்றுக் கொடுத்திருந்தான். நடுநிசியில் எழுந்த ஆந்தை குரலை கேட்ட அவர்கள் இதுவரை ஏற்பட்டிருந்த சோர்வை மறந்தனர். மறு அடையாளமாக ஒருவன் ஆந்தை போல் கூவினான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அவர்கள் படகினின்று குதித்தனர். விரைந்து நீந்து களத்தை அடைந்தனர். ரவிதாசன் நூலேனையை இறக்கினான். அருண்மொழி சுக்கான் சக்கரத்தருகே சென்றபோது எவரோ ஏறி வருவது கண்டான். அவர்கள் இந்த களத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எண்ணி வேறு பக்கமாக செல்ல முயன்றபோது தளத்தில் குதித்தவர்கள் சுக்கான் இயக்கிக் கொண்டிருந்தவனின் பின்புறமாக வந்து அவன் கழுத்தை தங்கள் கரங்களால் மடக்கி கீழே வீழ்த்துவதைக் கண்டான். அதைத் தவிர தளத்தில் பலர் குதித்தோடி வருவதையும் கண்டான். ஏதோ ஆபத்து என்று வாளை உருவிக்கொண்டு பாய்ந்தான் அருண்மொழி. அந்த வாள் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சுழன்றது. அந்த காரிருளில் மின்னல் போல் அது மின்னி பாய்ந்தது. தளத்தின் மீது கிளிங் கிளிங் என்ற ஓசை கேட்டதும் களபதி ஓடோடி வந்தார். மங்கிய ஒளியில் சித்திரசேனன் வாளெடுத்து வீசுவது கண்டு களபதி பிரமித்து நின்று விட்டார். ஒருவனே பலரை எதிர்த்து போரிட்டது அவருக்கு வியப்பை அளித்தது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை. படகினின்று 4 பேர் தப்பியோடியதும் மணியோசை நின்றதும் கண்ட படகிலிருந்த வீரர்கள் படகை ஓட்டுவதை நிறுத்தினர். களத்தின் தளத்தின் மீது ஏதோ அமர்க்களம் நடப்பது அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் களத்தை நோக்கி விரைந்தனர். அவர்களும் அருண்மொழிக்கு உதவியாக சேர்ந்தனர். கடற்கொள்ளைக்காரர்கள் தங்கள் திட்டப்படி அமாவாசை இரவன்று கலிங்கத்து களத்தை எதிர்பார்த்து சிறு படகுகளில் திரிந்து கொண்டிருந்தனர். தொலைவில் கலிங்கத்து களம் வருவது தெரிந்தவுடன் அவர்கள் நடுநிசையை எதிர்பார்த்து இருந்தனர். களம் மெல்ல நகர்வது அவர்களுக்கு வசதியாக போயிற்று. ஆனால் களத்தில் இத்தகைய மாபெரும் வீரன் வாளை திகிரிப்போல் சுழற்றுவான் என்பது அவர்களுக்கு தெரியாது. தளத்தில் பல தலைகள் உருண்டன. கரங்கள் துண்டித்து துவண்டு பலர் விழுந்தன. ஆகாகாரம் எங்கும் எழுந்தது. ஐயோ ஒலி எங்கும் எழுந்தது. குத்து வெட்டு ஓசை எங்கும் சூழ்ந்தது. இடைத்தளத்தில் இருந்து வணிகர்கள் பயத்தால் ஐயோ என்று அபயக்குரலிட்டு ஓலமிடுவது அந்த காரிருளில் எங்கும் பயங்கரமாக பரவியது. ரவிதாசன் ஓடி ஒளிந்தான். உயிர் தப்பினால் போதும் என்று கள்வர்கள் பல தளத்தினின்று கீழே கடலில் குதித்தனர். அவர்களுடன் ரவிதாசனும் கடலில் குதித்து விட்டான். கிழக்கே செங்கதிர் உதயமாவதற்கான அறிகுறிகள் தோன்றின. செங்கோடுகள் பரவின. களத்தின் மேல்தளம் போர்க்களம் போல் காணப்பட்டது. பலர் உயிரிழந்து காணப்பட்டனர். சிலர் அங்கம் இழந்து காணப்பட்டனர். குருதி ஓடி கரைபடிந்திருந்தது. அருண்மொழி சோர்ந்து போய் கிடந்தான். வணிகர்கள் பலர் பயந்தெளிந்தவர்களாய் தளத்தின் மீது வந்து செய்வதறியாது நின்றிருந்தனர். களபதி மெல்ல எழுந்து அவர்களுக்கு சைகை காட்டி அழைத்தார். உயிர் இருப்பவர்களுக்கு மயக்கம் தெளிவிக்க பாடுபட்டனர். அருண்மொழி மெல்ல எழுந்தான். களபதி ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டார். அந்த கொடியோன் எங்கே என்று அருண்மொழி கேட்டான். யாரை கேட்கிறீர்? கழுகு கண்ணுடன் கொடூர பார்வையுடன். அவனோ உங்கள் உதவியாளன்? என் உதவியாளனா? உங்களிடமும் அப்படி சொல்லியிருந்தானா? அவனை பிடித்து கட்டுங்கள். உங்கள் உதவியாளன் அல்லனா அவன்? அவன் சதிகாரன். அவன் சதிகாரன். அவனை பிடியுங்கள். ஒருவேளை அவன் உயிரிழந்து கிடக்கலாம். தேடுங்கள்.
ரவிதாசன் அந்த நேரத்தில் கடற்கொள்ளைக்காரர்கள் களத்தின் கம்பம் ஒன்றில் கட்டப்பட்டு கிடந்தான். அவன் உடல் நடுங்கியது. தோல்வி கண்ட கடற்கொள்ளைக்கார தலைவன் தன் ஆத்திரத்தை கலிங்கத்து களத்தினின்று கவர்ந்து வந்தவர்களை சித்திரவதை செய்வதன் மூலம் தீர்த்து கொள்ள முயன்றான். அந்த வேளையில் சதிகார வீரன் ஒருவன் உயிர் பிழைத்து வந்திராவிடில் ரவிதாசன் திரும்பி தப்பிப்பிழைத்து பாண்டிய நாடு வந்திருக்க முடியாது. அமரபுஜங்க பாண்டியனுக்கு ஆலோசனை கூறி சோழ நாட்டின் மீது வஞ்சம் தீர்க்க சதித்திட்டங்கள் தீட்டியிருக்க முடியாது. கலிங்கத்து களபதி விம்மி விம்மி அழுதார். தளத்தின் மீது களத்தில் பயணம் செய்யும் வணிகர்கள் குழுமியிருந்தனர். ஐயா, சித்திரசேனரே, நீர் தெய்வம்தான். நீங்கள் இல்லாவிடில் கலிங்கத்து களம் கொள்ளையிடப்பட்டிருக்கும். நீங்கள் வாளை துளற்றியது கண்டபோது நீங்கள் நவரத்ன வணிகர் அல்லர் என முடிவு செய்து விட்டேன். எங்கள் நவரத்ன ஒளியையும் வாளின் ஒளி மிஞ்சியது. வைர வைடூரியங்களின் பிரகாசத்தையும் அது தோற்கடித்து விட்டது. நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார்? வானுலகினின்று வந்த இந்திரனோ? வஜ்ராயுதம் கொண்ட கொள்ளையர்களை விரட்டினீரே. வேலாயுதம் பிடித்த கந்தபிரானோ? வில்லேந்திய விஜயனோ? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் என்று களபதி கேட்கும்போது அவர் நெஞ்சு தழுதழுத்தது, கண்ணீர் பெருகியது. கலிங்கத்து களத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எல்லோரும் மௌனமாக நின்று வணக்கம் செலுத்தினர். தளத்தில் சிதறியிருந்த கொள்ளையர்களின் சடத்திலிருந்து ஆடை அணிகலன்களிலிருந்து சில தடயங்களை சேகரித்து எடுத்தனர். அருண்மொழியின் மனத்தில் அப்போதே பல திட்டங்கள் உருவாகிவிட்டன. காற்று சாதகமாக வீசியது. கலிங்கத்து களம் புத்துணர்வு பெற்று இரவு பகல் கடந்து ஸ்ரீவிஜய நாட்டின் துறைமுகமான கடாரத்தில் போய் நின்றது. வணிகர்கள் சிலருடன் அருண்மொழிவர்மன் அந்த நாட்டை சுற்றி பார்க்க இறங்கினான். கலிங்கத்து களபதியிடம் அவன் விடைபெறும்போது இருவர் கண்களும் கலங்கின. இறையருள் கூட்டுவிப்பின் மீண்டும் சந்திப்போம் சித்திரசேனரே. நவரத்தினங்களை விற்று பெரும் நிதியத்துடன் உங்கள் ஊர் திரும்ப வாழ்த்துகிறேன் என்றார் களபதி. உள்ளத்தை நகைத்தவாறு அருண்மொழி தோளிலே சுமந்த மூட்டையுடன் இடையிலே வாளுடன் வணிகர்களுடன் ஊருக்குள்ளே சென்றான். வழியே இருந்த பௌத்த விகாரம் அவனை கவர்ந்தது. பௌத்த விகாரத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்த நெடிய தோற்றமுடைய பிக்ஷு ஒருவரை கண்டவுடன் அருண்மொழி சிறிது நின்றான். வணிகர்களை விட்டு பிரிந்து அந்த பிக்ஷுவை நோக்கி நடந்தான்.